ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சை பெரிய கோயிலிலிருந்து தான் இந்த வராகி அம்மா உனக்கான செல்வத்தை பணமூட்டையாக கட்டிக்கிட்டு அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா உனக்கு இருக்கும் எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் நீ கடந்து வருவதற்கு இந்த பணமூட்டை நிச்சயம் உனக்கு உதவிகரமாகவே இருக்கும். எந்த விஷயமும் உன்னை மனம் தளரச் செய்ய விடாதுன்றதை முதல்ல உறுதியா நீ நம்பு. ஏன்னா நீ அவ்வளவு கோழையா என்ன? சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் யோசிச்சு மனம் சவுந்து போகிற அளவுக்கு உன்னுடைய பெற்றோர்களும் உன்னுடைய வாழ்க்கையிலும் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பெரிய கஷ்டங்களை எல்லாம் பார்த்து தான் நீ கடந்து வந்திருக்க. இப்போது இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். முதல்ல உன்னை நீ வலிமையாக்கிக்கணும், நீ மனசளவில் தைரியமான ஆளாக மாறணுன்றதுக்காக தான் நான் சின்ன சின்ன துன்பங்களையே உனக்காக கொடுத்தேன். அதை புரிஞ்சுக்கிட்டு உன்னை நீ வலிமையுள்ள ஆளாக மாற்றிக்கிட்டு இனிமேலாவது இருக்கக்கூடிய எஞ்சிய வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ தயாராகு. ஓ மனசுக்கு அனைத்தையும் தாங்கும் சக்தியையும் அனைத்தையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் கொடுத்து உன் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்ற தான் போகிறேன். எப்போதும் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கும் வராகி அம்மா இப்போதும் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் செல்லமே. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உனக்கு சந்தோஷ நாட்களாகவே இருக்க போகுது. நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்ற அனைத்து விஷயங்களையும் நான் உனக்கு செஞ்சு தர்றேன். உனக்கு எது நல்லதுன்னு எனக்கும் நல்லா தெரியும். கண்டிப்பாக உனக்கான நல்ல விஷயங்களை நீ மகிழ்ச்சி கொள்ளும் விதத்தில் தான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீ எப்போதும் எதுக்கும் தயங்காமல் தைரியமாக இரு. உன்னை நிம்மதியாக வாழ வைப்பதற்காக தானே இந்த வராகி அம்மா போராடிக்கிட்டு இருக்கேன். உனக்கு எல்லாமுமாய் நான் எப்போதும் இருப்பேன். நீ ஒருபோதும் கவலைப்பட வேணாம். இந்த வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுத்த அரிய வரமல்லவா? அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் நீ எதிர்பாராததாக நடக்கும்போது அதுக்காக துவண்டு போகாதே. உறவுகளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தில் மனக்கசப்பும் வெறுப்பும் வந்துருச்சு, வார்த்தைகள் தடுமாறி தடிச்சு அதனால பிரிவு வந்துருச்சுன்னா நீ இன்னும் தைரியமான ஆளாக மாறணும். சண்டை வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் நீ துவண்டு போயிடக்கூடாது என் செல்லமே. நான் வாழ்ந்து காட்டுவேன், வாழ்க்கையை ஜெயிப்பேன்ற அந்த வைராகியத்தையே உன்னுடைய வாழ்க்கையின் இலக்காக நீ வச்சுக்கோ. உன்னுடைய இலக்கை அடைவதற்கும் உன்னுடைய குறிக்கோளில் நீ ஜெயிப்பதற்கும் இந்த வராகி அம்மா நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். மனக்கசப்பு வரும்போது அடுத்தவங்க கிட்ட மனஸ்தாபம் வரும்போது அவங்க பேசுகிற வார்த்தைகளை உன் இதயத்துக்குள்ளே தூக்கி சுமந்து பதிச்சு வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் உன் வாழ்க்கையை வீணாக்கி விடாதே. அடுத்தவங்க ஏதோ கோபத்தில் சொல்கிறாங்க அல்லது மன வருத்தத்தில் சொல்கிறாங்களா, அதையெல்லாம் அங்கேயே கேட்டு அப்போதே விட்டுட்டு நீ கடந்து போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் இது எல்லாத்தையும் தாண்டி கடந்து வரும்போது தான் உன்னால் உயர்ந்து ஜெயிக்க முடியுமென்னு செல்லமே. உனக்காக நான் அமைச்சு கொடுத்த வாழ்க்கையை நன்றியோடும் அமைதியோடும் வாழ தயாராகு. உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது தேவையற்ற விஷயங்களை மனசில் யோசிக்க வேண்டாம். எப்போதுமே நீ நிம்மதியாக வாழணும்னு இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். மன அமைதியோட நிம்மதியோட நீ மகிழ்ச்சியோட வாழ்வது தான் எனக்கு பிடிக்கும். உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு தரேன். இந்த காலத்தில் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த உறவுகள் கூட திருமணத்துக்கு பிறகு யாரோ ஒருத்தருக்காக சண்டை போட்டு பிரிஞ்சு தான் போகிறீங்க. எப்படியும் அண்ணன் தம்பியோ அல்லது அக்கா தங்கச்சியோ திருமணம் ஆயிடுச்சு, அவங்கவுங்களுக்கு ஒரு குடும்பம் வந்துருச்சுன்றதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தில் பிரிவு வந்தாலும் நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் வெறுக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரே ரத்த சம்பந்தப்பட்ட மனிதர்களுக்குள்ள வெறுப்பு வந்துடக்கூடாது என் செல்லமே. ஒருத்தவங்களை பிடிக்கலைன்னா கொஞ்சம் ஒதுங்கி நிற்கும்போது பிரிஞ்சு போகும்போது தானாகவே ஒரு கட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் அது ஒரு முடிவுக்கு வரும்படி நான் செய்வேன். ஒருத்தரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்றதுக்காக அவர் அழிஞ்சு போகணும், அவங்க கெட்டு போகணும், அவங்க கஷ்டப்படணும்னு ஒருபோதும் யோசிக்கக்கூடாது. அப்படி யோசித்து நினைச்சு மகிழ்பவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ விட மாட்டேன் என் செல்லமே. அடுத்தவன் கெட்டு போகிறத பார்க்கக்கூடிய அந்த அற்பமான சந்தோஷம் எந்த மனிதனையும் வாழவும் விடாது, உயர்த்தவும் செய்யாது. அந்த கெட்ட எண்ணமே அவனை கீழே தள்ளிவிடும். அதனால தான் யார் கஷ்டப்படுறதையும் பார்த்து நீ சந்தோஷப்படாதே, சிரிக்காதே, மன நிம்மதி கொள்ளாதேன்னு நான் சொல்கிறேன். ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் சண்டை வந்து உறவுகளே முடிஞ்சு போனாலும் மனித நேயம் முடியக்கூடாது என் செல்லமே. யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கை செதஞ்சு போயிடணும்
அவன் குடும்பத்தோடு அவன் கஷ்டப்படணும், அவன் அழிஞ்சு போகணும், அப்படி இப்படி நினைக்கிறது எல்லாமே பாவமான சிந்தனைகள். அந்த எண்ணம் காலத்தின் கண்களில் குற்றமாக நிற்கும். மனசில் தீய எண்ணங்கள் வந்தாலும் சிந்தனைகள் வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அப்புறம் அதற்குரிய தண்டனையை உன் வருங்காலத்தில் கொடுக்க வேண்டி வரும்ன்றத எப்பவும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உனக்கு பிடிக்காதவங்களை விட்டு ஒதுங்கி போகணுமே தவிர யாருக்கும் கெடுதல் நினைக்காதே. நிச்சயம் தப்பு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் காலமே தகுந்த தண்டனையை கொடுக்கும். உனக்கு எதிராக யாராவது அப்படி கெட்ட விஷயங்களை சிந்திச்சாலும் அவர்களுக்கு உரிய தண்டனையை நான் வழங்குவேன். நீ ஒருபோதும் வருந்தாதே என் செல்லமே. மனசுக்குள்ள வன்மத்தை வச்சுக்கிட்டு அடுத்தவன் வளர்றதை பிடிக்காம அவனை கெடுக்கிறதும் அடுத்தவன் வீழ்ச்சி அடைவதற்காக துடிப்பதும் வேண்டாம். எப்போதும் மனசுல தேவையற்ற விதைகளை விஷங்களாக வளர்க்கக்கூடாது. உன் பாதை உன்னுடையது, அவங்க பாதை அவங்களோடதுன்னு அடுத்தவங்க ஏதாவது உனக்கு பிடிக்காததை செஞ்சாலும் பிடிக்காதவங்களா மாறினாலும் அமைதியாக ஒதுங்கி போயிடணும். நல்ல மனிதர்களும் நல்ல மனசு கொண்டவர்களும் யாரையும் அழிக்க நினைக்க மாட்டார்கள் அல்லவா? நீயும் நல்ல பிள்ளையா? உன் எதிரி கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பிள்ளையாரு. என் எதிரி நல்லா இருக்கணும் நான் எப்படி நினைப்பேன்னு யோசிக்காத. நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன், நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உனக்கு நடக்கும்னு. உனக்காக நீ நினைப்பது மட்டுமல்ல, நீ மற்றவங்களுக்காக நினைக்கிறதும் உனக்கு தான் நடக்கும். நீ மற்றவங்க கெட்டு போகணும்னு நினச்சினா அது உன் வாழ்க்கையை கெட்டு போக செய்யும். இதுவே மற்றவங்க நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினச்சினா உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நீ நன்றபடியாக வாழுவாய் என் செல்லமே. நீ எண்ணுகிற எண்ணங்கள் தான் முக்கியமே தவிர நீ யாருக்காக யோசிக்கிறாய்ங்கிறத நான் பார்க்க மாட்டேன். உன்னை சுற்றி இருக்கிற உறவுகள் எல்லாருமே மோசமானவர்கள், சுயநலக்காரர்கள்னு பாசத்தை பிரித்து வெறுப்பை விதைக்கக்கூடிய வார்த்தைகளை நம்பாதே. இங்கு யாரும் பிறக்கும் போதே கெட்டவங்களாவோ தீயவங்களாகவோ பிறக்கிறதில்ல. அவங்கவங்க பிறந்து வாழ்ந்து வளரும் சூழ்நிலையை பொறுத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறார்கள் என்பதுதானே உண்மை. ஒருத்தர் முன்னேறினாலோ அல்லது ஒருத்தர் நல்லா இருந்தாலோ அதை பார்த்து வயிறறியவோ பொறாமை கொள்ளவோ போட்டி போடவோ வேண்டாம். போட்டியும் பொறாமையும் மனித இயல்பாக இருந்தாலும் உன் அறிவால் உன்னுடைய திறமையால் உன் புத்திசாலித்தனத்தால் நீ ஜெயிக்க தயாராகு. இந்த உலகத்தில் யாருமே நல்லவங்க கிடையாது, யாருமே உனக்காக உதவி செய்ய மாட்டாங்க, யாருமே உன்னை உயர்த்த மாட்டார்கள்னு ஒரு உண்மை இருக்க தான் செய்து. ஆனால் அதையே பெருசாக யோசித்து நீ அடுத்தவங்களை விரோதிகளாக பார்க்க அவசியமில்லை. உறவும் நல்ல பாசமும் நன்றி உணர்வும் தான் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றக்கூடிய அடையாளங்கள். நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் நல்லா சொந்தம் கொண்டாடி சந்தோஷமாக பேசி நிம்மதியோடு இருந்துக்கிட்டு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய மனப்பக்குவத்தோடு இரு. இந்த வராகி அம்மா நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன். ஜாதகத்தையும் ஜோசியத்தையும் நம்பிக்கிட்டு அதில் அப்படி சொல்லியிருந்துச்சு அதன்படி தான் என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு நீயாகவே வாழ்க்கையை தொலைச்சிட வேண்டாம். எது எப்படி எழுதப்பட்டிருந்தாலும் ஜாதகமோ ஜோசியோ கிரகமோ கட்டமோ எதுவாக இருந்தாலும் அதை மாற்றி அமைக்கிற வல்லமை இந்த வராகியம்மா எனக்கு இருக்கு. கண்டிப்பாக உன் பாதையை சரி செஞ்சு உன் கடும் உழைப்புக்கும் நேர்மையான முயற்சிக்கும் ஏற்றாற் போல நான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன். எந்த விஷயத்தையும் தலைவிதி நினச்சிக்கிட்டு சோம்பேறியாக சோர்ந்து போய் உட்காராதே. முயற்சி இல்லாத நம்பிக்கை வெறும் மாயை மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் நேரத்தை மதித்து உன் செயலை சுத்தமாக செய். எல்லாரிடமும் உண்மையவே பேசு. யாருக்கும் தீங்கு நினைக்காதே. உன் உழைப்பை நீ தெய்வீகமாக மதித்து செய்யும்போது உன் உழைப்பின் மூலமாக நான் உனக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல அற்புதமான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ நேர்மையாகவும் தைரியத்தோடும் மனித நேயத்தோடும் நடத்தி கொண்டாலே இந்த வராகியம்மா உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுத்துருவேன். இதுவரைக்கும் நீ கடந்த காலத்தில் நடந்த நினைவுகளை மட்டுமே உன் மனசில் சுமந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் சொல்கிறத நல்லா கவனமாக நிதானமாக புரிஞ்சுக்கோ. கடந்த காலத்தில் உன் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்த விஷயங்கள் எதுவுமே உன் வாழ்க்கையை சிதைக்க வரலை. இன்னும் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காகவே நான் உருவாக்கி கொடுத்தேன். அதனால் இப்போதாவது உனக்கான அருமையான எதிர்காலத்தை தான் நான் செய்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. சில சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையை கஷ்டப்படுத்தி இருக்கலாம், உன் வாழ்க்கையை தெரியாத பாதையில் வழி நடத்தியிருக்கலாம், உனக்கு துன்பமாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லா துன்பமும் இன்னைக்கு ஒன்றா சேர்ந்து உனக்கே பாடமாக மாறி
உன் வாழ்க்கையை அழகாக போகுது. உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி உனக்கான நல்லதை செய்ய இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னை நான் நல்லபடியாக அமைதியாக வெற்றிகரமாக வாழ வைப்பேன் என் செல்லமே. உன்னுடைய உடலை மட்டும் கொஞ்சம் அக்கறையோடு பார்த்துக்கோ. உன் குடும்பத்துக்காக நேரத்தை செலவிடு. பயப்படாமல் உன் கனவுகளை நோக்கி முன்னாடி போ. நீ போகிற ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு பாதையிலும் நான் உன்னை வழி நடத்தி நல்லபடியாக வாழ வைப்பேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவுமே கவலைப்பட தேவையில்லை. எப்போதும் நீ நேர்மறையாக இரு. நேற்று நடந்த விஷயங்களை உன்னால் மாற்ற முடியாது, திருத்த முடியாதுன்னு தெரியும் தானே. அப்புறம் என்ன, நாளைய வாழ்க்கையை உருவாக்கும் சக்தியாக நேர்மறையான வெற்றியை பெற நேர்மையாக முயற்சி செய். இன்னைக்கு நடப்பது அனைத்தையும் இந்த வராகி அம்மாவின் பொறுப்பில் விட்டுட்டீனா உனக்கு எது நல்லதோ அதை பற்றி அதுக்காகவே அதை நல்லபடியாக நடக்கும் விதமாகவே இந்த வராகி அம்மா உனக்கான அனைத்தையும் இன்னைக்கு நல்லபடியாக உன்கிட்ட வந்து சேர்த்துருவேன்.